ஆச்சு மிஸ். இவன் எதுக்கு இங்க வர்றான்? என்னடா நம்ம கடை வியாபாரம் படுத்துக்கிச்சேன்னு பார்த்தேன். இதுதான் மேட்ரா? அந்த டிஃபன் கடை சேகர் வரான்டா. என்ன சொல்ற? அங்க பாரு. இப்படியே விட்டோம்னா அவன் கடை திறந்துருவான். ஏய் இங்க வரான். மணி மயில் வண்டி மாதிரி இல்ல? என்ன சேகர், மார்க்கெட் பக்கம்? ஒண்ணு இல்லண்ணா, ஒரு சின்ன வேலையா அந்த பக்கம் வந்தண்ணா. போ போ, வெளியில கடை வச்சுட்டு உள்ள என்ன வேலை? இல்ல நான் சும்மா கடையை பார்த்துட்டு போலான்னு. என்ன வியாபாரம் ஒழுங்கா இருக்க பார்க்க வந்தியா? போ போ விடு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா. தப்பிச்சண்டா. ஏய் லோகு, பாட்டிக்கு போன போடு. அண்ணா அண்ணா உள்ள வாங்கண்ணா, சாப்பிட்டு போலாம். வேணாண்டா, கொஞ்சம் வேலை இருக்கு. இருக்கட்டும், நான் ஏதாவது சாப்பிடுங்கண்ணா. வாங்கண்ணே. இடமே மாறிச்சு. கடலாம் எப்படா போகுது? சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. என்ன பிரச்சனை சொல்றா, பாத்துக்கிறேன். என்னண்ணா சாப்பிடுறீங்க? என்னடா சிக்கன் பக்கோடா மாதிரி? அதே சொல்லிடு. என்னது வெஜ்? சரிண்ணா. டேய் சேட்டு, அடுப்பு தவிடா. பாய் கடையில் 1 கிலோ சிக்கன் வேண்டாம், சீக்கிரம். நாளைக்கு வரானா? சேட்டு சொதிப்பிட்டானா? புள்ளி அண்ணா, கார்ல கொஞ்சம் பாக்ஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. தம்பி அப்படி மறைவா வை. அங்கேயே வெட்டி வாங்கிட்டு தானே. இந்த பின்ன சித்தாண்டா சுடுகாடு தெரியும். சாப்பிடவே தோணாது. என்ன தம்பி, சாப்பாடு இருக்கா? உட்காருங்க. என்னங்க கிளம்பிடுங்க? வரம்பா, அப்புறமா வரோம். பட்டுமாடா? சரிண்ணா வாங்க. பில்லு டீ பா. என்ன கறி ஓசிய கொடுத்தாரா? இவங்க ஆட்சி கணக்கு கேட்டா எனக்கு தெரியாதுப்பா. ஆமாடா மச்சி, இங்க வா. உன் பாக்கெட்ல எவ்வளவு காசு இருக்கு? 10, 20, 40. டேய் சித்தப்பா, இங்க வா. பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் பணக்கார ஆகல. இந்த 40 ரூபா இருக்கு. கொட்டாதடா. எழுதி முடிச்சிட்டியா? இன்னும் கொஞ்சம் இருக்கு. சீக்கிரம் முடி. நான் சாயங்காலம் இந்த பக்கம் போவேல பார்த்தேன். மயில சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அவன்கிட்டயும் காசு பிடிங்கிட்டீங்களா? டேய், அவன்லாம் காசு கொடுத்தா கூட வாங்காதீங்க. இல்ல புள்ளி, இப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பெரிய ஹோட்டல் வச்சுட்டுல, அப்படியே ஆச்சிக்கிட்ட பொண்ணு கேட்டு போண்டிதானே? யூ முந்திரவாதி, சும்மா இருக்கியா? நான் எடுக்கணும் பேங்க்ல சேர்த்து வச்சிருந்தவன். அது எவ்வளோடா இருக்கும்? பாக்கணும் ஆச்சு. அதை நாளைக்கு எடுத்துட்டு வந்துரு. ஏன் ஆச்சு? நான் எதுவும் கேட்டாரா என்ன? கேட்கலனாலும் நம்ம கொடுக்கலடா. நாளைக்கு காலையில பணத்தை கொடுத்துட்டு கடை விஷயமா பேசிட்டு வந்துடலாம். என்ன சித்தப்பா, சாம்பார் ஊத்தவா? ஹலோ ஹலோ, என்ன? ஏய் வரா. ஓகே. ஹலோ, என் போன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அவர் பேச மாட்டாராமா? நீ தான் பேசணுமாப்பா? பேசணுமா? வேணாம், நீயே பேசுப்பா. இங்க பாரு, இந்த காலத்து பசங்க எல்லாம் 2 நாள் பின்னாடி சுத்துவானுங்க. ஓகே இல்லனா லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிட்டே இருப்பானுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓகே சொல்லு. அப்படி பயந்துக்கலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. என்னது? ஐ வில் திங்க். எனக்கு டைம் வேணும். என்னவா? நாளைக்கு அவ வரும்போது ரெட் ட்ரெஸ் போட்டுதான் நீ சித்தப்பா தானா, கிரீன் ட்ரெஸ் போட்டுதான் மாமாவா. ரெட்னானோ கிரீனா ஓகே. அப்ப எல்லோனா ஒன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். ஐயோ என்ன? இல்ல, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? அவகிட்ட பச்சை கலர் ட்ரெஸ் இருக்குமாடா? இது 10வது தடவை. மூட்டு தூங்கு. என்னாச்சு? என்னடா? என்ன ஒரு பேட் கனவு. தச்சி படு. சாலி முண்டி போற நட்ராத்துல வந்து. டேய், யாரா அது புருஸ்லி? அது இந்த இப்படி சண்டை போடுவான்ல ஆச்சி. அது என்னமோப்பா, அந்த படம்லாம் நான் பார்த்ததுல யாமினி படத்துக்கு ரொம்ப பிடிக்கும் போல. டீ மச்சான் உன்னை பிடிச்சிட்டான்டா. அவன் நடிச்ச படம் ரோகிணி தியேட்டருக்கு வந்தா ஒரு தடவை கூட்டிட்டு போய் காட்டிட்டு வாங்கடா. இந்த மாதிரி யாரு பேரும் எழுதுனதே இல்ல. ஐயோம்மா, என்ன புருஷலிய பிடிச்சிருக்கு. நோட்டு புக் நான் வீட்டுக்கு போறேம்மா. புருஷலின்னு எழுதி வச்சுட்டா. ஏய் ஏய், டேய் ஏய் கரெக்டா இருக்குடா. சூப்பர்ரா. ஏய் யாமினி. ஆச்சி, என்னடா நடக்குதுங்க? யாமினி ஒரு நாள் பிலிம் காட்டிக்கிருந்துச்சுல, அது நீ காமெடி பிலிம் ஆயிடுச்சுடா. வாங்கண்ணா.
உள்ள வாங்கண்ணா. வண்டி விட்டு வாடா. டேய் அந்த சேர் எடுத்து போறோம் உட்காரு. ஏய் உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? நேத்து சாப்பிட்டு நல்லா இருந்தது, அதே சொல்லலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆச்சி தெரிஞ்சா நம்மள திட்டுண்டா. ஏன்டா? ஒண்ணுலமையில இன்னைக்கு விரதம் வெள்ளிக்கிழமையில அப்ப வெஜ் சூப் சாப்பிடுவோம். ஏய் அப்பா, வேலை மிச்சம். chicken எடுத்து வேலை மிச்சம். இது பண்ணலாம். பார்ட்டி வந்துட்டான். வரட்டும். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்க? உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? வேணாமையில காலைல இருந்து வயிறு சரியில்லை. அண்ணனுக்கு சிக்கன் சூப் சொல்லுவோம் மயில செத்துரும். சரிடா, 2 சிக்கன் சூப் சொல்லு, பெப்பர் அதிகமா போட்டு. ஏய் சேட்டு, இந்த 4 பாக்ஸ் எடுத்து காருக்கு மாத்து. இந்த மயில உன் கட்டிங்க என்னன்னுமா? உன் இஷ்டம். வேலையை முடிச்சுக்கிறோம்ல, ஒரு நோட்டு கம்மியா கொடுத்துட்டு இந்த ஏரியா தாண்டியா நீ? உங்ககிட்ட போய் அப்படி பண்ணுவா மயிலு. வர ஓகே லோகே வா. நான் பார்ட்டி பாட்டில் எல்லாம் கொடுத்து உஷார் பண்ணிட்டு போறேன். போய் கொடு. சூப்பரா, சான்ஸே இல்ல. ஏய் கிளாஸ் எடுத்துட்டு வா. லெமன் மிக்ஸ் பண்ண வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். இன்னைக்கு அடிக்கிறோம். அடிச்சிடுவோம். ஏய் என்னங்கடா? இல்லண்ணே அது சரக்கு பார்த்து மார்க்கெட்ல இருக்குங்கிறதே மறந்து போச்சு. ஏய் லோகே, அந்த சேரையும் அந்த பாட்டிலும் உள்ளட்டும். தம்பி அந்த ஸ்கிரீன் ஏத்தி விடு. அப்படியே ஜில்லுன்னு 2 சோடா வாங்கினா. மணி 10 ஆச்சு, எங்கடா ரமேஷ் இன்னும் காணோம்? 2 ரவுண்டு போகும்போது போன் பண்ண மயில. இதோ வந்துடுறேன் நானுங்க, வந்துருவானுங்க. சமைச்சதெல்லாம் வேஸ்ட். மொத்தம் கடைக்குள்ள வரல. உனக்கு என்ன மயில, என்கேபி இருக்காப்ல, எதுவா இருந்தாலும் அவர் பாத்து பாரு. என் மாமனை பார்த்து எனக்கு பயந்துருக்கானு? சும்மா ஒண்ணும் இல்ல, 2 தங்கச்சிகளை கொடுத்துருக்கேன். என்ன லோகு? ஏடிஎம் வரல? வரலமா, ஸ்கூல்ல இருந்து அப்படியே போயிட்டா. வா. ஆச்சி. நாளைக்கு பாத்துக்கலாம். சரி. ஹாய் சகோ. வணக்கண்ணா. அப்படி என்ன எனக்கு புது சரக்கு? பேசணும் மட்டும் புரிஞ்சு போதா? ஏய் இந்த கிளாஸ் இந்த வரேண்ணா. கிளாஸ் இங்க இருக்குண்ணா. அதுல நெருக்கன்றதுல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? போன்ல எவ்வளவு பிட்டு வச்சிருக்கேன் எல்லாம் பார்த்து தானே இந்த மாதிரி போனு. சும்மா அலோ சொல்றதுக்கு 2000 போன் பத்தாதா? பாத்துருக்க நம்ம ஊர் செம்ம பிட்டு. இன்னும் பண்ணி பாக்கல. ஏய் உண்மையா நடந்ததா? இது மாதிரி கேரளா ஆடுறாங்கடா. ஏய் இது செல்லு ஏத்து. ஆன் பண்ணு. சைடு இருந்துச்சு, ஒரு சிக்கன் போடு. சிக்கன்லாம் இல்ல. இல்லண்ணே, பாய் கடை மூடி இருக்கும், சிக்கன் வாங்க முடியாது, அதான் சொல்றப்பல. 12 மணி ஆச்சு. டேய் சொல்லுங்கண்ணா. காலைல சீக்கிரம் கடை திறக்கணும்ல? ஆமாண்ணா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பாவம் பசங்க. சரி இப்ப கிளம்புங்க, காலைல சாய வைங்க. ஏய் என்னங்கடா? இல்ல நாங்க கடையில தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்க ரூம் போங்க, நாங்க பாத்துறோம். போ. ஏய் வெளி லைட் ஆஃப் பண்ணு. மல்லிகை சாமானா வந்து இறங்கியிருக்கு, கல்லா வேற தொடர்ந்து கிடக்கு. போதையில கேஸ் கீஸ் திறந்து வச்சிட்டாங்கன்னா பிரச்சனைடா. ஒண்ணு பண்ணலாம், யாராச்சும் ஒருத்தர் வெயிட் பண்ணி அவங்க எப்ப போறாங்களோ அப்ப சாவியை வாங்கிடலாம். மச்சி நீ இருக்கியா? ஏய் மூஞ்சாகும் பார்த்தாலே டென்ஷன். சரி நான் இருக்கேன். சரிடா, நீ காலைல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு வா, நாங்கள் லோடுக்கு போறோம். ஏய் யாரா நீயா? என்ன பண்றங்க? சாவி கொடு. இப்பதான் வந்தியா இல்ல முன்னாடி தான் இருக்கியா? சாவி கொடு, நான் போறேன். சாவி கொடு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசுற? சாவி கொடு.
என்ன தொழில் பண்ற இடத்துல பொண்ணு அறிவில்ல கையில நின்ற நானும் பாத்துட்டேன். ஏத்து பேசுகிறேன் என்கிட்ட வா. ஏய், காத்து. ஆவச்சு. போறா, போயிடு. இன்னொரு தடவை. ஏய். டேய் சேட்டு டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டா வந்திருப்பான் தூங்கட்டும். வா. டேய் சித்தப்பா. டேய் அழுவுற. டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயில் மயிலே என்ன சொல்றா? என்ன பண்ணா? மயில் என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலையா? டேய் சேட்டு டேய் லாரி வந்துருச்சுடா. ஏய் லேட்டா வந்திருப்பான் தூங்கட்டும். வா. டேய் சித்தப்பா. டேய் அழுவுற. டேய் சித்தப்பா என்னடா ஆச்சு? டேய் சொல்றா என்னடா ஆச்சு? என்னடா என்ன ஆச்சு சொல்லு. மயில் மயிலே என்ன சொல்றா? என்ன பண்ணா? மயில் என்ன பண்ணா? மயிலின்னு அடிச்சிட்டான்டா. என்ன நினைச்சுக்கான்னு தெரியல. கடையில ஒரு பொண்ணு ஏத்திட்டான்டா. நம்ம கடையிலையா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. டேய் மேலே எப்படி கை வைப்பான்? அவன் யாரு? முதல்ல நீ அமைதியா இரு, நான் பாத்துறேன். நம்ம சைடு தப்பே இல்ல. நாம எப்படி அடங்கி போக முடியும்? டேய் புரிஞ்சுக்கடா, கடை அவங்களோடது. கடையை பத்தி நம்ம யோசிக்கணும்ல. அப்படிப்பட்ட கடையே தேவையில்ல. கூட தூக்கிட்டு இருந்த போதே சந்தோஷமா தானே எப்படிடா நம்ம சும்மா இருந்தோம். இருக்குது? அப்படி சொல்லாதடா. கடை நமக்கு முக்கியம்டா. அது வேணும். டேய் அண்ணா அண்ணா ஏந்திரிங்க. ம். ஏந்திரிங்க ஏய். அண்ணே. கடையிலே படுத்துட்டுமா? ஏய் லோக சேட்டு அடுப்பத்த வை. நீ போய் சேர் எடுத்து விடா. மச்சி பூரிக்கு ரெடி பண்ணு. தம்பி ஆ தண்ணி குடா. ஆ ஏய் இந்தரா. ஏய் வேண்டாம் மேல தலை வலிக்குது. நான் போய் தூங்குறேன். தம்பி வண்டி விட்டு போடா. பசங்களா இது ரொம்ப தொல்லை கொடுத்துட்டணும். இல்ல அதெல்லாம் புது சரக்கு நல்லது தெரியல. கேரா இருக்கு. தீப்பெட்டி எடுத்துட்டு வா. அவனை வர சொல்லு. போடா. வேணாம்டா. நீயே கொண்டு போய் விடா. அடிப்பான்டா. போடா. ஓ கொடுத்துருவா போ. எங்கேயாச்சும் பாக்குறானா பாரு. உட்காரு. இல்ல பரவாயில்ல. கிட்டவா. நேற்று நடந்து யாருக்காவது தெரியுமா? இல்ல பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். விளையாட்டுன்னு சொல்லாத. தண்ணி பிடியா? ஃபிகரு சும்மா சொல்லாதீங்கடா. 16 வயசு ஆயிருக்குமே. நல்லா ஆரம்பிச்சிருப்பீங்களே. நேற்று பார்த்த பொண்ணு சின்ன வயசு தான். சும்மா சொல்லக்கூடாது. சூப்பர். என்ன இடம் ஓர பண்ணிட்டு இருக்கேன்.
அண்ணா தெரியாம போட்டேன் என்னடா என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு பேப்பர் கூட நாயிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு கடை சம்பந்தமா பேசிட்டு வந்துடுறேன். நம்ம கடையில ஏதோ பிரச்சனை. என்னாச்சு? தெரியல. என்னடா கடை மூடி இருக்கே? என்னடா என்னடா பண்ணீங்க? என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க ஆச்சி. என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்க? நம்ம பசங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு போன் பண்ணி கூடாது. நம்ம இதுல உண்மையில மூத்தனா தெரியுது. டேய் நல்லா தேடா. இரு. என்னாச்சு? ஒரு நிமிஷம் உங்களை பாத்துட்டு போயிரு ரம்யா. வாங்க. சொல்லுங்க ஆச்சி, என்ன விஷயம்? இல்ல நேத்து மயிலு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம கடையில. ஏண்டா எத்தனை தடவை சொல்றது பஸ் நிக்கிற பொண்ணுங்க மேல கை வைக்காதன்னு? ஒரு பிரச்சனைனா எவடா சமாளிக்கிறது? உன்னால கண்ட முன்னெல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் ஆச்சி அப்புறம் கடையில வந்து குடிக்கிற அப்படி. சரி, அப்புறம் ஒரு பாக்ஸ் வேற கடையில ஆச்சி அந்த கடையை கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே. கொஞ்சமா தண்ணி சாப்பிடுறதுல என்ன தப்பு இருக்கு? நான் சாப்பிட மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிக்காது, நான் அடிக்கல. பாவம் பசங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எனக்காக வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் வேண்டாமா? அது இல்லையா, தொழில் செய்யற இடத்துல ஒண்ணு புரிஞ்சுக்காச்சு. உனக்கு தான் அது கடை, அவங்களுக்கு குடோன். மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கடையை சும்மா பூட்டி வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? பசங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும்னா ஒரு இடம் வேணும்னு அதை அப்படியே நான் போட்டு வச்சிருந்தேன். சரி, ராத்துல தானே யூஸ் ஆகுது, பகல்ல சும்மா தானே கிடக்குது. இந்த பசங்களுக்காக நீயும் வந்து கேட்டேன்னு கொடுத்து வச்சேன். அது தப்பா போச்சு இல்ல? சரியா, இனிமே பசங்களை பார்த்து நான் இல்லாச்சு. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் முழுக்க என் ஆளுங்க வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த தொழிலுக்கு முக்கியம் பயம். பயம் இல்லைன்னா ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடுப்பானா? போயிட்டு நாளைக்கு வாம்பான். இந்த வட்டி அநியாயம்பான். ரேஷன் கார்டை எதுக்கு கொடுக்கணும்பான். தொழில் படுத்துரும். மார்க்கெட்ல நாயுடுனா ஒரு மரியாதை இருக்கு. நாயுடு ஆளுங்கன்னா 10 அடி தள்ளி நின்னுதான் மார்க்கெட்டே பேசும். 15 வருஷமா இந்த மரியாதையை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த 4 சின்ன பசங்க ஆளுங்களை அடிச்சுதான் மார்க்கெட்டே பேசுறீங்க. நிறுத்துறா, அடிக்கிறானா? அதை அங்கேயே பண்ணிருக்க வேண்டியதானே? எங்க தொலைச்சமோ அங்கதான் தேடணும். ஆச்சி, பசங்களை கூட்டிட்டு போங்க. போய் கடையை தரங்க. ஏய், அந்த கடை சாவியை எடுத்துட்டு வாடா. மயில் வருவான், கடையில வச்சு பசங்களை அடிப்பான். சைலண்டா வாங்கிக்க சொல்லுங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு புரியும் நாயுடு ஆளுங்க கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு தெரியும். ஐயா, ஏய் கூட்டு போ. இதோட இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும். நாளையில இருந்து நீங்க வழக்கம் போல பகல்ல கடையை நடத்திக்கலாம். கிளம்பிட்டுல நீ ராத்திரி மட்டும் தான் நாங்க போனோம். வாங்க வாங்க கிளம்பு போ. ஏய் போட. ஆச்சி, ஒரு நிமிஷம். பசங்க சின்ன பசங்களா இருக்காங்க. அடி வாங்குறதுக்கு பயந்து எங்கேயாவது ஓடி போயிட்டாங்கன்னா மார்க்கெட்ல பட்ட அவமானம் அப்படியே நின்னு போயிடும். ஒண்ணு பண்ணலாம், பசங்க போட்டோம், நீங்க இங்க இருங்க. ஏய், ஆச்சிக்கு சேர போடு. ஏய் போ, சீக்கிரம் கிளம்பு. போட போட. ஏய் என்ன பாக்குற? போன்றாங்களே, போட போட. உட்காருங்க ஐயா, உட்காருமா. உள்ள சொல்றாங்கல்ல.